இந்த தருணத்தில் தொடர்ந்து நம்முடைய பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. திரு மோகன் பகவத் அவர்களுடைய பேச்சு, இதுல இரண்டு விதமான பார்வைகள் முன்வைக்கப்படுகிறது. ஒன்று இது பாஜகவுக்கான அது தொடர்பான பேச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு புறம் இது மற்ற கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க ஃபாலோ பண்ணணும், அப்ப அதன் அடிப்படையில் பார்த்தா அவர் மோடியை தான் சொல்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. உங்கள் பார்வை என்ன? நிச்சயமா இது ஒரு பாஜக மொத்தமாவுக்கான ஒரு தகவல் தான். மோடி அவர்களுக்கு அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. ஆனா மோடி அவர்களுக்கும் RSS இயக்கத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்லுறவுல எனக்கு சில கேள்விகள் இருக்கு. அது இன்னுமே ஒரு நல்லுறவா தான் இருக்கா அப்படின்னு. ஏன்னா கிட்டத்தட்ட 2014 ஆண்டுல முதலாக பிரதமர் அவர்களை, மோடி அவர்களை பிரதமர் வேட்பாளரா முன்னிலைப்படுத்தினதுல, முன்னகர்த்தினதுல எல்லாமே RSS இயக்கத்தோட பங்களிப்பு தான் மிக முக்கியமானது. ஏன்னா அவர் RSS இயக்கத்துல தான் உருவானவர் மோடி அவர்கள். இன்னும் சரியா சொல்ல போனா அவர் அங்க ஒரு முழுநேர ஊழியராக இருந்துதான் RSS முழுநேர ஊழியரா, அதாவது தன்னுடைய ஒரு குடும்பம், உறவுகள் எல்லாத்தையும் விட ஒரு RSS இயக்கத்தினுடைய நலன் அப்படிங்கிற புள்ளியில இருந்து அவர் செயல்பட்டாரு. அதனுடைய எதிர்விளைவா தான் அவருக்கு கடந்த 2014 அவரை பிரதமர் வேட்பாளரா முன்னிலைப்படுத்துறாங்க. அத்வானி போன்ற சீனியர் லீடர்ஸ் எல்லாமே கூட RSS முன்னிலைப்படுத்தினதுனாலதான் மோடி அவர்களோட ஒரு இணக்கமான போக்க முதல்ல தொடக்க காலத்துல கையாண்டாங்க. தொடர்ச்சியா மோடி அவர்கள் தன்னோட செயல்பாட்டால தன்னை நிரூபிச்சுக்கிட்டாரு. ஆனா நீங்க அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆட்சிக்கு வந்த அந்த ஒரு 11 ஆண்டுகள்ல அவர் ஒரே ஒரு முறைதான், அதுவும் கடந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி தான் RSS அலுவலகத்துக்கே போயிருந்தாரு. நாக்பூர்ல இருக்கக்கூடிய RSS தலைமை அலுவலகத்துக்கே போயிருந்தாரு. சோ அப்ப அவங்களுக்கு RSS இயக்கத்துக்கு மோடி அவர்கள் இன்னுமே கூடுதல் RSS இயக்கத்தினுடைய உழைப்பை அங்கீகரிச்சிருக்கலாம், ஏற்றிருக்கலாங்கிற மாதிரியான சில மனக்குமுறல்கள் இருக்கலாம் அப்படிங்கிறதா இதுக்குள்ள ஒரு கோணம், அப்படியும் ஒரு கோணம் இருக்கு. ஏன்னா நீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய தலைவர் நட்டா அவர்கள செய்தியாளர்கள் சந்திப்பு ஒண்ணுல பேசினார். ஒரு ஆங்கில நாளேட்டுக்கு கொடுத்த பேட்டியப்ப RSS இயக்கத்தும் எங்களுக்கு ஆரம்ப காலத்துல ரொம்ப தேவைப்பட்டாங்க, காரணம் அவங்க எங்களை விட வலிமையா இருந்தாங்க, இன்னைக்கு நாங்க ரொம்ப வலிமையா இருக்கோம் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. அது ரொம்ப மன வருத்தத்தை RSS தரப்புக்கு ஏற்படுத்துச்சு. அதுக்கு முன்னாடி உள்ள தேர்தல்கள் ரொம்ப தீவிரமா களப்பணியாற்றின RSS இயக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல அவங்க உழைக்கல அப்படின்னு பொது வெளியில சொல்லுவாங்க. பிஜேபி காரங்களே கேட்டா சொல்லுவாங்க, சங்கம் எங்களுக்காக வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய விளைவுதான் ஒரு மைனாரிட்டியா இந்த ஆட்சி அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய RSS காரங்களும் இருக்காங்க. இந்த நேரத்துலதான் இந்த முக்கியமான கருத்தை சொல்லப்பட்டிருக்கு. RSS இயக்கத்துல இருந்து இப்படியான ஒரு குரல் வருகிறது. 75 வயதுக்கு மேல பதவியில இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்ற குரல் இது மோடி அவர்கள் ஒரு முன்னுதாரணமா இருந்து மற்றவர்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு குரல் தான். இது RSS பாஜக இடையில இருக்கக்கூடிய ஒரு கருத்து முரங்கள்லாம் சரி செய்யப்பட்டுச்சு. நாடாளுமன்ற தேர்தல்ல ரொம்ப அது ஒரு வெளிப்படையா நமக்கு தெரிந்தது. ஆனா அதற்கு பின்புதான், இந்த தேர்தல் முடிவுகளுக்கெல்லாம் பின்புதான் அவர் நாக்பூர் போயிருந்தாரு, தொடர்ச்சியா நிறைய விஷயங்கள் பண்ணாரு. RSS இயக்கம் தான் 2 பிரதமர்களையும் பிஜேபிக்கு அடையாளம் காட்டுச்சு. ஒன்று வாஜ்பாய் அவர்கள், இன்னொன்று இப்பொழுது இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள். சோ அப்ப இது ஒரு மோடி அவர்களுக்குமே ஆன ஒரு நெருக்கடியைத்தான் இந்த பேச்சு உருவாக்கி இருக்கு. 75 வயது என்பது அதற்கு மேல் அரசியல் நீடிக்க கூடாது, அடுத்தவர்களுக்கு வழிவிடணும் என்பது மோடி அவர்கள் இதை எப்படி புரிந்து கொள்ள. ஏன்னா பாஜகவினுடைய முகம் என்றால் இன்னைக்கு மோடி அவர்கள் தான் இருக்கிறாரு. மக்கள் ஏற்றுக்குவாங்களா என்கிற ஒரு கேள்வி வருது. இது அரசியல் கட்சிகள் ரீதியாக, அமைப்புகள் ரீதியாக RSS இயக்கத்தினுடைய குரலாகலாம் அதை சொன்னா கூட இன்னைக்கும் தேர்தல் களம் மோடி வேண்டுமா வேண்டாமா என்பதை நோக்கி அது பாஜக என்கிற புள்ளியில கூட இல்லாம மோடி என்கிற புள்ளியில இருக்கு. சோ இது மக்கள் மத்தியில் இந்த கோஷம் எடுபடாத ஒரு கோஷமா இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். திரு சுவாமிநாதன், நீங்க சொன்ன மாதிரி இது பாஜக அப்படின்ற மையப்புள்ளியையும் தாண்டி மோடி அப்படின்ற மையப்புள்ளிக்கு நகர்ந்திருக்காங்க அப்படின்றத குறிப்பிட்டீங்க. இப்போ இதற்கு முன்னாடி கருத்துகள் கேட்கப்பட்டப்போ பாஜகல முன்னாடி இருந்த மூத்த தலைவர்கள் எப்படி ஓரங்கட்டப்பட்டாங்க, இந்த வயது இது போன்ற காரணங்கள் அடிப்படையில தானே, அப்போ அதை நடைமுறைப்படுத்தணும் தானே இவருக்கும், அப்போ இவருக்கு பொருந்தாது அப்படின்னா கட்சி பாரபட்சமாக செயல்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. மோடி அவர்களுக்கு இது பொருந்தும் அப்படின்னா அது கட்சியில என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. இதற்கு உங்களுடைய பார்வை என்ன? நிச்சயமா நரேந்திர மோடி அவர்களுக்கு இது பொருந்தும்னா கட்சிக்குள்ள பெற எந்த எதிர்வுகளும் இருக்காது. ஒருவேளை அவர் ஒரு RSS இயக்கம் இப்படி அறிவிக்கலாம் என்பதனால்தான் அவர் சமீப காலமா அவருடைய உரைகளை பாத்தீங்கன்னா மிக குறிப்பாக கன்னியாகுமரியில வந்திருந்து அவர் விவேகானந்தர் தவம் செய்த அந்த விவேகானந்தர் பாறையில தவம் செய்கிறாரு. தனக்குள்ள ஒரு ஆன்மீகவாதிய உணர்ந்ததா சொல்றாரு. நான் பயாலஜிக்கல் மெத்தட்ல பிறக்கலன்னு அவர் ஒரு தெய்வீக நிலையை நோக்கி அவர் நகர்த்தப்படுறதை பார்க்கலாம். நம்மளே அவருடைய உரைகள்ல இருந்து பேசுறேன். அவருடைய உரைகள்ல இருந்து தன்னை ஒரு அரசியலை தாண்டின இன்னொரு மனிதராக அவர் காட்டிக்கிறார். அப்படி RSS இயக்கம் வலியுறுத்துச்சு, கட்டாயமா நீங்க ஓய்வுதான் பெறணும் என்கிற குரல் எழுந்துச்சுன்னா மோடி அவர்கள் எதிர்க்க மாட்டாரு. அது பாஜகவும் அவருடைய விலகலை சம்மதிக்கதான் செய்வாங்க. ஏன்னா அவர்கள் RSS இயக்கம் சொல்ற பேச்சை கேட்பாங்க.
ஏன்னா அவர்களுக்கு அந்த தேர்தல் முடிவுகள் ஒரு பாடமாக இருக்கு. 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதற்கு முன்பு பெற்ற பெருவெற்றியை அவர்களால பெற முடியல. அந்த இதுக்கு காரணமாக அவர்கள் சொல்வதும் கூட RSSோடு ஏற்பட்ட மனத்தாங்கல் தான். அதனால அதை அவங்க அதை விடுத்து இன்னொரு ஸ்டாண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. சோ இது மோடி அவர்களை பொறுத்தவரை அவர் அப்படியான ஒரு முடிவு எடுக்கப்பட்டாலும் அதை அவர் ஏற்றுக்கொள்ளதான் போகிறார். ஆனா மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்கிறதா இதுல நான் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு கோணம். ஏன்னா மோடி அவர்களுக்கு இணையாக இப்ப நம்ம என்னதான் ஊபி முதல்வர் அவர்களை, யோகி போன்றவர்களை சொன்னாலும் கூட இப்ப தென்னிந்தியாவில கூட யோகி எந்த அளவுக்கு ஏத்துக்குவாங்கன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு நடந்து முடிந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அணி ஒரு 18%, பாஜக ஒரு 11% ஓட்டை காட்டியிருக்காங்கன்னா அது மோடி என்கிற ஒரு முகத்தை காட்டியும் வாங்கியிருக்காங்கல்ல. என்னதான் தமிழ்நாடு பாஜக அண்ணாமலை காலத்தில் வளர்ந்திருந்தாலும் அது மோடி எதிர்ப்பு இன்றைக்கு மட்டுப்பட்டு இருக்கிறது. சோ நம்ம மோடி எதிர்ப்பு இருக்கா, மோடி எதிர்ப்பு இல்லையா என்று பேசுகிற சூழல்ல தான் இருக்கும். அப்படி மோடி அவர்கள் ஒரு ஓய்வு பெறுவதற்காக நிர்பந்திக்கப்பட்டாலோ, அவராகவே விரும்பி ஓய்வு பெற்றாலோ கூட அது பாஜகவுக்கு சிறிதளவேனும் பின்னடைவைத்தான் தரும் இப்போதைக்கு. நன்றி சார். இணைப்பில் உங்கள் தரப்பு பார்வையை பதிவு செய்தமைக்க மிக்க நன்றி.